அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ only for 90s kids. அவங்களுக்கு ஒரு பிக் ட்ரீட் இந்த வீடியோவில் காத்துட்ருக்கு. பாக்கு மிட்டாய் இது சர்ச் பண்ணதில் 4 இருந்துச்சு. அதில் 4th ஒன் நான் சாப்பிட்டது. நீங்கள் சாப்பிட்டது எதுன்னு கமெண்ட்டில் லீட் பண்ணுங்கள். நம்ம டைமில் இருந்து குச்சி மிட்டாய். எத்தனை பேருக்கு இந்த டைரி மில்க் ஞாபகம் இருக்குது? அப்படியே மறந்தாலும் இந்த ஆட் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடும். எவ்வளவு ஜாலிடா பால் மேகம் மிதந்து வர உலகம் மாற்றிட்டோ என்வன். இந்த ஆட் தமிழில் தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஒரு சில லைன்ஸ் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, அது மட்டும் பாடியிருக்கேன். இந்த ஃபுல் பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள். 5 ஸ்டார் இப்போ வரைக்கும் கிடைச்சாலும் அது ஃபர்ஸ்ட் 90s கிட்ஸோட சாக்லேட் தான். ஜெல்லியில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜெல்லி தான் வந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த மாதிரி ஷேப்பாக ஜெல்லியும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை சாப்பிட்டது நம்ம தான். ஹே, இந்த மிட்டாயா? இது பார்த்தோன்னே அப்படி தாங்க தோணுச்சு. மேங்கோ ஸ்ட்ரைப், இதில் நிறைய ஃப்ளேவர்ஸும் வந்துருச்சு. இதை பார்த்த உடனே மைண்டில் வர ஒரே விஷயம் கிவ் மீ அ பைட் அப்படிங்கிற ஆட் தான். இந்த ஆடில் வர மாதிரியே நம்மளும் கிவ் மீ அ பைட் பண்ணலான்னு என் தங்கச்சிக்கு ஒன்று எனக்கு ஒன்று மேங்கோ ஸ்ட்ரைப் வாங்கிட்டு வந்துட்டு நான் அதிகமாக கடிச்சிருவேன், அவளுக்கு கொஞ்சமாக கொடுத்துருவேன். சின்ன பிள்ளைன்றனால அவளை ஏமாற்றிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி கிவ் மீ அ பைட் பண்ணியிருக்கீங்களா? நம்ம 90ஸோட லாலிபாப் ஸ்டிக்கில் வந்து விசில் இருக்கும்ல, அதே மாதிரி இப்போவுமே என் பசங்களுக்கு வாங்கி கொடுக்குற ஒரு சில லாலிபாப்பில் கீழே ஸ்டிக்கில் வந்து ஹோல் இருக்கும். ஊதி பார்ப்பேன் விசில் வருதா இல்லையான்னு சொல்லி. இந்த சிவிங்கம் மாடல்லையே ஷாக் அடிக்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்கல்ல. இந்த பூமர் ஜெல்லி இப்போயும் கிடைக்குதா என்னன்னு தெரியல. பட் நம்ம டைமில் நடுவில் இருக்கிற அந்த ஜெல்லியை மட்டும் எடுத்து வாயில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை சாப்பிடுவோம். இந்த பூமர் சாப்பிட்றதுக்கு வாங்குறோமோ இல்லையோ, இந்த ஸ்டிக்கருக்காக கண்டிப்பாக வாங்குவோம். இந்த ஸ்டிக்கர்லாம் பார்க்கும்போது என்னென்ன ஸ்டிக்கர் நம்ம கையில் ஒட்டியிருப்போன்றது ஞாபகம் வருதில்ல. 50 பைசேக்கு சிவிங்கம், இதுவும் சிவிங்கம் தான். இது வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய வந்து இன்சிடெண்ட்டை ஏற்படுத்தின சிவிங்கம். இந்த ஸ்டோரியை வந்து வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். அப்போலாம் தேங்காய் பன் இல்லாத பேக்கரியே இருக்காது. இப்போலாம் எந்த பேக்கரிலையும் தேங்காய் பன்னே இல்லை. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஜாம் கேக், அதுக்கப்புறம் நம்ம டைமில் கேக் இப்படி தான் இருக்கும். மில்க் பிக்கி சுற்றி இருக்கிற அந்த பூவை மட்டும் கடிச்சிட்டு நடுவில் பிரிட்டானியான்னு மட்டும் அந்த எழுத்தை வச்சுட்டு அந்த எழுத்தையும் ஒவ்வொன்றா கடித்து சாப்பிட்ருக்கீங்களா? குட் டே, பார்லேஜி, அப்புறம் மேகி, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ கிடைச்சாலும் கூட நம்ம டைம்லேயும் இதை நம்ம சாப்பிட்ருக்கோன்றனால இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்போலாம் நம்ம சினிமா தேட்டருக்கு போகும்போது அங்கே கிடைக்கிறது என்னென்னா இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், இதுதான் கிடைக்கும். மாஸா ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ட்ரிங்க் எனக்கு. நம்ம டைமில் ஃப்ரூட்டி டப்பா எப்படி இருக்கும். பால்கோவா அப்போலாம் ஒரு சைக்கிளில் கிளாஸ் பெட்டியில் விற்றுட்டு வருவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும்.
இந்த ஜவ்வு மிட்டாய் பொம்மை கையில் இருக்கிற சிங்சான் சவுண்டும் அவங்க வாயில் வச்சு ஊதுற அந்த சவுண்டும் கேட்டோன்னு ஓடி போவோம். கையில் வாட்ச் மயிலெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. மீச தாடியெல்லாம் கூட வச்சு விட்டுருவாங்க. ஐஸ் வண்டி சத்தம் எவ்வளோ நாளாச்சு கேட்டு. அந்த ஐஸ் வண்டிக்குள்ளே பால் ஐஸ், சேமியா ஐஸ், அப்புறம் கலர் குல்ஃபி ஐஸஸ் இருக்கும். பால் ஐஸோட டேஸ்ட் வாவ்! இப்போ இந்த மாதிரி கிடைக்கிறதே இல்லை. நம்ம டைமில் இருக்க குல்ஃபி ஐஸ் இப்படி தான் இருக்கும், நீளமாக. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அந்த பபிள்கம் ஸ்டோரி என்னன்னா, சின்ன வயசில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூல்லேருந்து சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. டைனோசர், அனகுண்டா அந்த மூவிஸ்க்கெல்லாம். அப்படி போகும்போது ஸ்நாக்ஸ் வாங்கும்போது இந்த பபிள்கம்மையும் நான் வாங்கிட்டேன். தேட்டரில் போயிட்டு பபிள்கம் வாயில் போட்டுட்டு மெல்ல ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா பபிள்கம் கடவைப்பல்ல நல்லா ஒட்டிக்கிச்சு. நானும் நாக்கு வச்சு எடுக்கவே முடியல. சரின்னு சொல்லிட்டு கையை வச்சு எடுக்க ஆரம்பித்தா பபிள்கம் முழுசாக வராமல் நூலாக வர ஆரம்பிச்சிருச்சு. அச்சிச்சோன்னு சொல்லிட்டு 2 கையிலையும் மாற்றி எடுக்கிற. 2 கை ஃபுல்லாகவே பபிள்கம் ஒட்டிக்கிச்சு. மொத்தமாக வராமல் நூலாக வந்து 2 கையிலையும் மாற்றி எடுக்க முடியல. நான் உட்காந்துருந்த சீட்டு சாயிற இடத்துல லைட்டாக கிழிஞ்சிருந்துச்சு. அதுக்குள்ளே பஞ்சு இருந்துச்சு. சரி, இந்த பஞ்சை வச்சு துடைக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த பஞ்சை எடுத்துட்டேன். பஞ்சை எடுத்து 2 கையிலையும் வச்சு துடைக்கிறேன். நல்லா பபிள்கம்மோடு சேர்த்து பஞ்சும் ஒட்டிக்கிச்சு. எப்படி இருக்கும், எல்லோரும் ஜாலியாக படம் பார்க்குறாங்க. நான் மட்டும் அவ்வளோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இருந்தேன். கையில் மருதாணி வச்ச மாதிரி 2 கையும் நீட்டிட்டு ஸ்நாக்ஸையும் எடுத்து சாப்பிட முடியாமல் அந்த ஒரு 2 hours ஃபுல்லாகவே இப்படியே தான் உட்காந்துட்டு சோகமாக எந்திரிச்சு வந்து, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் லன்ச் பிரேக்கில் அந்த இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி விட்டாங்க. அப்படின்னும் அது ஃபுல்லாக போகலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களோட மெமரிஸை ரீகால் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த டைரி மில்கோட சாங் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பிரியோக் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க.